ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான இறால் வடை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க சட்டுன்னு கேட்டால் கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மல்லி இலைகளும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்ச இறால் வந்து இதில் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அது உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்புத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் போல் பொட்டுக்கடலை மாவு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த இறால், முட்டை, பொட்டுக்கடலை மாவு எல்லாமே வந்து ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம இறால் வந்து போடுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இறாலோட வடை ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொன்னிறமாக வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன குழிக்கரண்டி எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வடை ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக செவக்க வேக வச்சு இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம திருப்பி காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. பொட்டுக்கடலை மாவில் நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா இறால் மணத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வடை. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான கமகமன் வாசனையோட இறால் வடை பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.